சமீபத்தில் வெளியான ஒரு ஓடிஐ ரேங்கிங்கை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7வது இடத்துல ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் 7வது இடத்துல இருக்கிறதுக்கு நீ ஏன்டா ஷாக் ஆகுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7வது இடத்துக்கு அடுத்து 8வது இடத்துல இங்கிலாந்து இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஷாக் ஆகும் தானே? ஆமாங்க, 2019 வேர்ல்ட் கப் ஜெயிச்ச இங்கிலாந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்சஸ்லையும் T20 மேட்சஸ்லையும் நல்லாவே விளாண்டுட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஓடிஐயில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லவே இல்லை. இப்போ 2023 வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கிலாண்டோட பெர்ஃபார்மன்ஸ் அதுவும் ஓடிஐயில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ரொம்பவே கவலைக்கிடமாக தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா உத்து நோக்கி பார்த்தீங்கன்னா, பட்லர் போனதுக்கு அப்புறமா திரும்பி ஹாரி ப்ரூக்கை வந்து அவங்க ஒயிட் பால் கேப்டனாக ஆக்குனாங்க. அந்த ஒரு லீடர்ஷிப் சேஞ்ச் வந்து இங்கிலாண்டோட ஓடிஐ அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரியவே வந்து ரொம்ப கேள்வி எழுப்பிட்டு இருக்கு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ 8வது இடத்துல இருக்காங்க அப்படின்னா இன்னும் அவங்களுடைய பாயிண்ட்ஸ் கம்மியாகி 8 தாண்டி 9லாம் போனால் அவங்க அடுத்து நடக்க போகிற ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் குவாலிஃபயர்ஸ் போயிட்டு செலக்ட் ஆகி தான் திரும்பி உள்ளவே வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு கூட அவங்க ஆளாக்கப்படலாம். இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு இங்கிலாண்டோட கதி. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கூட அவங்களுக்கு ஒரு 3 மேட்ச் கொண்ட ஓடிஐ சீரீஸ் நடந்துச்சு. சரி, இதில் என்னடா அவங்க பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மொதல் மேட்சே கிட்டத்தட்ட ஒரு 131 ரன் தான் அடித்தாங்க. ரொம்ப லோவஸ்ட் ஸ்கோரு இங்கிலாண்டோட ஹிஸ்ட்ரியிலேயே. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதை அசால்ட்டாக சவுத் ஆப்பிரிக்கா அடித்து ஜெயிச்சிட்டாங்க. மொதல் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. சரி, அடுத்த மேட்ச் லார்ட்ஸில் நடக்குது. சரி, என்ன ஆகும்னு பார்த்தா ரொம்பவே டைட்டாக போச்சு மேட்ச்சு. கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்து ஒரு 5 ரன் வித்தியாசத்தில் திரும்பி தோத்துட்டாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு ரெக்கார்டை வந்து சவுத் ஆப்பிரிக்கா கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 1998க்கு அப்புறம் இங்கிலாண்டில் சவுத் ஆப்பிரிக்கா இது வரைக்கும் சீரீஸ் வின் பண்ணதே கிடையாது ஓடிஐயில். இப்போது இத்தனை வருஷம் கழித்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து இங்கிலாண்டில் WTC ஜெயிச்சாங்க. அதுக்கு அடுத்து அவங்களுடைய பெரிய ரெக்கார்டாக பார்க்கப்படுறது இந்த ஓடிஐ சீரீஸ் வின் தான். ஏன்னா வரலாற்றை அவங்க மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்போது 3வது மேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டோட்டலாக அவங்க வந்து தன்னை மாற்றிக்கிட்டு எல்லாமே அவங்கள்ட்ட இருந்த தவறுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கிட்டு ஆடின மாதிரி ஆடினாங்க. அதனால் அவங்களுடைய டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டார்கெட்டாக வச்சாங்க. திரும்பி ஆர்ச்சர் ஒரு 4 விக்கெட்டு சரன்னு எடுத்தார். ஒரே ஓவரில் கிட்டத்தட்ட ஒரு 2 விக்கெட்டு 3 விக்கெட்டை அசால்ட்டாக எடுத்தார். இப்போ ரொம்பவே லோவஸ்ட் ஸ்கோரில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா இங்கே தோல்வியை இது பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெரிய மார்ஜினில் இங்கிலாந்து ஜெயிச்சிருக்குன்னு பார்த்தோன்னா 342 ரன். ஓடிஐ ஹிஸ்ட்ரியில் இது இந்த மார்ஜின் வந்து அதிகம். சரி, இப்போ இங்கிலாண்டோட இவ்வளோ பெரிய டவுன்ஃபாலுக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறத ஒரு 4 பாயிண்ட்ஸாக நம்ம பார்க்கலாம். மொதல் பாயிண்ட்டு, இங்கிலாண்டோடைய லோ ப்ரியாரிட்டி டு ஓடிஐ தான். இப்போது டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 22க்கு அப்புறம் பென் ஸ்டோக்ஸ் வந்து நான் இனிமேல் டெஸ்ட் தான் ஆட போகிறேன்னு சொல்லி அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக அதுக்கு வந்துட்டார். அதே போல் அவங்களுடைய அந்த பேஸ்பால் கிரிக்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டில் வந்து ஒரு மோட்டிவ் இருக்குது, இதுதான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு. பட் ஆனால் ஓடிஐயில் பார்த்திங்கன்னா பெருசாக மெக்கல்லமோட இந்த அணி, அதாவது பார்த்திங்கன்னா பட்லரு கேப்டனாக பதவி விலகிட்டார். அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக்கு கொடுத்தாங்க. ஹாரி ப்ரூக்கோட லீடர்ஷிப்புக்கு வந்து பல பேர் வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்குது. என்னென்னா ஒரு பவுலிங் யூனிட்டும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பவுலிங் யூனிட்டில் ஸ்ட்ராங்காகவே இல்லை. யார் 11 பேர் அப்படிங்கிற இதில் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. மேட்சுக்கு மேட்ச் ஆள் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதில் மொதல் விஷயமா பார்த்தோம்னா ஓடிஐக்கு அவங்க வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கறதே இல்லை. T20க்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க, டெஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. பட் ஆனால் இந்த ஃபார்மெட் ஓடிஐ ஃபார்மெட்டுங்கிறது வந்து எப்படி வேணால் ஆரம்பிக்கலாம். பட் எண்டில் வந்து யார் ஜெயிக்கிறாங்கிறது வந்து ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு திரைப்படம் போல் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஓடிஐ வந்து இப்போ பலருமே மறந்துட்டு வராங்க. அதில் ஓடிஐக்கு இவங்க ப்ரியாரிட்டி கொடுக்கறது முதல் காரணமாக பார்க்கப்படுது. இப்போ 2வது விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, ஹாரி ப்ரூக்கு இவங்க கொடுத்த கேப்டன்சி. ஹாரி ப்ரூக் கேப்டன்சியில் ஒன்றும் பெருசாக சோபிக்கவே இல்லை இங்கிலாந்து டீமுக்கு. பட் ஆனால் பேட்ஸ்மேனாக அவர் அதிரடியாக ஆடிக்கிட்டு தான் இருக்கார். பல ரெக்கார்ட்ஸ் வந்து டெஸ்ட்லேயும் வச்சுருக்காரு, T20லையும் வச்சுருக்காரு. பட் இந்த ஒயிட் பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேப்டனுடைய மூளை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிரவுண்டில். ஏன்னா பலர் வந்து கேப்டனுடைய ஸ்ட்ராட்டஜி மூலமாக தான் 50 ஓவர்ஸில் வந்து நிறைய விக்ட்ரீஸை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹாரி ப்ரூக் இன்னும் லீடர்ஷிப் குவாலிட்டியில் முன்னேறணும், இல்லைனா அவருடைய லீடர்ஷிப்பை வேறு யார்கிட்டயாச்சும் தரணும். இப்போ 3வது பாயிண்ட்டாக என்னன்னு பார்த்தோன்னா புவர் ப்ரிப்பரேஷன். அதாவது ஓடிஐ மேட்ச் அப்படிங்கிறது என்ன வேணால் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது அதிரடியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அப்படியே 20வது ஓவர் தாண்டி மேட்சையே கோட்டை விட்டுறலாம். பட் கடைசி 50 ஓவர் வரைக்கும் நீங்கள் எப்படி ஆடுறீங்க, மேட்ச் எப்படி கொண்டு போகிறீங்கன்னு தான் இருக்குது. ரொம்ப பொறுமையாக ஆடி ஒரு குறிப்பிட்ட ஓவர்ஸ்க்கு மேலே நீங்கள் கீரை ஷிஃப்ட் பண்ணி 400 ரன் அடித்தவங்களும் பல பேர் இருக்காங்க. என்னன்னா ஒரு 40வது ஓவர் வரைக்கும் 250 ரன் அப்படின்னு வச்சுருந்தவங்க கடைசி 10 ஓவரில் 150 ரன் அடித்து 400 டார்கெட் வச்ச டீம்ஸும் இங்கே இருக்குது. ஸோ இவங்களுடைய அந்த புவர் ப்ரிப்பரேஷன் ரொம்பவே வந்து இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னென்னா இன்னிங்ஸை வந்து அவங்க பில்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. டெஸ்ட் மேட்ச்சில் எப்படி பில்ட் பண்ணுறாங்களோ அதே போல் ஓடிஐக்குன்னு ஒரு பில்டிங் மெத்தட் இருக்குது. பட் அதிலலாம் இவங்க வந்து ரொம்ப லேக்காக இருக்காங்க. அவங்க அதில் சொதப்பிட்டும் இருக்காங்க.
இப்போது இங்கிலாந்து டீமில் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குது இன்னொன்று பார்த்தோன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸு. பட் பெத்தல், ஜேமி ஸ்மித் இவங்க மேலலாம் வந்து இங்கிலாந்து டீம் வந்து ரொம்ப பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் தர ஃப்யூச்சரில் வந்து அவங்க ரொம்ப பெரிய ஒரு லெஜண்ட்ஸாக மாறத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. பட் அதை மீறி பவுலிங் யூனிட்லேயும் மற்றபடி ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் யூனிட்லையுமே பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் இன்எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இப்போ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கிறவங்க அந்த மேட்சை வந்து பில் பண்ணணும். பட் ஆனால் இங்கே பில் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே போல் ஓடிஐக்கு 10 ஓவர்னு இருக்கும்போது நிறைய பந்தை போட்டு ரன்னை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கணும். பட் ஆனால் இங்கே இங்கிலாந்து பவுலிங் யூனிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. இப்போது இதெல்லாம் வந்து நம்ம ஏன் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு டீமு 2019 தான் வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க. 2023 பெருசாக சோபிக்கல. அதுக்கு அடுத்து பார்த்தா சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் அவங்க பெருசாக சோபிக்கல. பட் இப்போ இங்கே என்ன பெரிய பிரச்சனைனா 2027 வேர்ல்டு கப்பில் இவங்க இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புகிற அளவுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. கடந்த வேர்ல்டு கப் அதாவது 2023 வேர்ல்டு கப் முடிஞ்சு கிட்டத்தட்ட 31 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் 10 தான் இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய டோட்டல் ப்ளூ பிரிண்ட் மெத்தடே வந்து அவங்க மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. டெஸ்ட்டுக்கு எப்படி அவங்க ஒரு பேஸ்பால் எரான்னு ஒன்று கொண்டு வந்தாங்களோ அதே போல் ஓடிஐக்குன்னு அவங்க ஒரு எராவை புதுசாக உருவாக்கி தான் ஆகணும்.